தமிழகத்தில் இல்லம் தேடி கல்வி என்பது மாறி இல்லம் தேடி சாராயம் என்ற நிலை வந்துவிட்டது என்று கள்ளக்குறிச்சி கள ஆய்வு அறிக்கை வெளியிட்ட பின்னர் எவிடன்ஸ் அமைப்பின் இயக்குநர் கதிர் பேட்டியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சம்பவம் தொடர்பாக நேரடி கள ஆய்வு மேற்கொண்ட எவிடன்ஸ் அமைப்பின் இயக்குநர் கதிர் இன்று மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள தனது அலுவலகத்தில் கள ஆய்வு அறிக்கை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், விஷசாராய விவகாரத்தில் உயிரிழப்புகள் அதிகரிப்பை தாமதமாக அறிவிக்க மக்களை திசை திருப்புகின்றனர் என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் 54 பேரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து கள ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்த அவர், இதில் பட்டியலினத்தவர்கள்தான் அதிகம் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மேலும் தங்களை ஆய்வுக்கு செல்ல விடாமல் தடுக்க சில முயற்சிகள் நடந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்த அவர், கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து ஒரு விசாரணை குழு உருவாக்கி விசாரணை நடத்த வேண்டும். அப்போதுதான் உண்மை வெளிவரும். சிபிசிஐடி விசாரணை வெளிப்படையாக இருக்காது என்று கருத்து தெரிவித்தார். நான் இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எவிடன்ஸ் குழுவினர் அங்கே நாங்கள் ஆய்வுக்கு போயிருந்தோம். அந்த பகுதியில் அதிகமாக இருந்து போன கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியாக இருக்கட்டும், மாதவச்சேரியாக இருக்கட்டும், சேஷசமுத்திரமாக இருக்கட்டும், இந்த பகுதிக்கெல்லாம் நேரடியாக ஸ்பாட் விசிட் பண்ணணும். இந்த கருணாபுரம் என்கிற அந்த பகுதி எங்கே இருக்குன்னா, கோர்ட்டுடைய கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய காம்பவுண்டுக்கு அடுத்து தான் அந்த ஊர் இருக்கு. காவல் நிலையம் 1/2 கிலோமீட்டரில் இருக்கு. காவல் நிலையத்துக்கு அருகாமையில், நீதிமன்றத்திற்கு அருகாமையில், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அருகாமையில் தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா இதை எவனோ ஒருத்தன் காய்ச்சறான், எவனோ ஒருத்தன் விற்கிறான், தெருவில் கொண்டு வந்து சப்ளை பண்ணுறான்றதெல்லாம் ஒரு கணக்கு இருந்தாலும், இது தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டேட் மெக்கானிசம் மொத்தமாக தோத்து போயிருக்குன்றதுக்கு தான் இந்த மரணங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கு. மொத்தமாக தோத்து போயிடுச்சு. ஓமலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடமாடும் சிறுத்தையை விரைந்து பிடிக்க வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காருவள்ளி, மூக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கடந்த ஓராண்டாக சிறுத்தை நடமாட்டம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி ஓமலூர் அருகே தூம்பிப்பாடி ஊராட்சியில் விவசாயி கார்த்திக்கின் ஆடு மாடுகளை சிறுத்தை தாக்கியது. இந்த நிலையில் காடையாம்பட்டி வட்டார மலையில் கடந்த ஒரு வருடமாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் புகார் அளித்தும் சிறுத்தையை பிடிக்கும் நடவடிக்கைகள் டேனிஸ்பேட்டை வனத்துறை மெத்தனமாக இருப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். தற்போது ராமசாமி மலையில் சிறுத்தை இருப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் மனிதர்களை அடித்துக் கொள்வதற்கு முன்பாக சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் சிறுத்தை ஒரே இடத்தில் தங்குவது இல்லை. அதனால் சிறுத்தையை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சிறுத்தை நடமாட்டம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வனத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை கேளம்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் பாட்ஷா. இவர் தற்போது OMR சாலை படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே கல்லூரியில் பயின்று வரும் மாணவர் ஹரிஷுடன் சென்னை கோவளத்திலிருந்து கேளம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றுள்ளார். அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் மீது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் மோதியதில் நிலை தடுமாறி பாட்ஷா மற்றும் ஹரிஷ் சாலையில் விழுந்துள்ளனர். அப்போது பின்னால் வந்த லாரி கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்த பாட்ஷா மற்றும் கல்லூரி மாணவர் ஹரிஷ் மீது ஏறி இறங்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விபத்தில் உயிரிழந்த இருவரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கார் ஓட்டுநர் தியாகராஜன் மற்றும் லாரி ஓட்டுநர் இளங்கோவை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தத்தில் பெட்ரோல் பங்கில் ஊழியரை தாக்கிய CCTV காட்சிகளை வைத்து 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள பெட்ரோல் பங்கில் கபிலேஷ் என்ற வாலிபர் பணியாற்றி வருகிறார். வழக்கம் போன்று நேற்று இரவு பணியில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பெட்ரோல் நிரப்பியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக பெட்ரோல் சில துளிகள் இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் மீது சிந்தியுள்ளது. இதனால் ஆவேசமடைந்த வாகன உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கபிலேஷை தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கபிலேஷும் பதிலுக்கு தாக்கியதைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவருக்கு ஆதரவாக வந்த நண்பர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர் கபிலேஷை தாக்கிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கபிலேஷ் CCTV காட்சிகளுடன் குடியாத்தம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில்
குடியாத்தம் போலீசார் சுந்தர்ராஜன், தமிழ்வாணன், லோகேஷ், இரணியன், தினேஷ் பாபு ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச பணம் தலை விரித்தாடுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இயங்கி வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரங்களை பதிவு செய்வதற்கு சார் பதிவாளர் சதீஷ்குமார் லஞ்சம் பெறுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இதனை கண்டிக்கும் விதமாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு லஞ்சம் பெறும் சார் பதிவாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப சுமை காரணமாக நிலத்தை விற்பனை செய்ய முயன்றால் கூட ஒரு சென்ட் நிலத்திற்கு ரூபாய் 10,000 லஞ்சமாக மிரட்டி கேட்பதாக விவசாயிகள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.